கிரீட்டிங்ஸ். இன்னைக்கு இசைக்கேல் 6வது அதிகாரம் 9வது வசனத்தை நான் உங்களுக்கு படிச்சு காட்டணும்னு விருப்பப்படுறேன். இது சிறையிருப்புக்கு போன யூதர்களை குறித்து எழுதப்பட்ட ஒரு வசனம். அவர்கள் சிறையிருப்பில் இருக்கும் பொழுது இந்த மாதிரியான ரீதியில அவங்க சிந்தித்தாங்க அப்படின்னு சொல்லி கடவுள் சொல்றது. என்னை விட்டு சோரம் போகிற இருதயத்தை குறித்தும் தங்கள் நரகலான விக்கிரகங்களின் பின்னே சோரம் போகிற தங்கள் கண்களை குறித்தும் நான் மனமடிவானேன் என்று உங்களில் தப்பிப்போன அவர்கள் தாங்கள் சிறைப்பட்டிருக்கும் புறஜாதிகளுக்குள்ளே என்னை நினைப்பார்கள். ஸோ அதே அதிகாரத்தில் 6வது அதிகாரம் 7வது வசனம், இது கர்த்தருடைய நியாய தீர்ப்பு இஸ்ரவேல் மேலே அவங்க சிறையிருப்புக்கு போகும் பொழுது அவர் சொல்றாரு, அப்பொழுது என்னுடைய நீதியின் வழியாக நான் கர்த்தர் என்று அவர்கள் அறிந்து கொள்வார்கள். 6வது அதிகாரம் 14வது வசனம், கர்த்தர் நீதியான கர்த்தர் அவங்களை சிறையிருப்புக்கு எடுத்துட்டு போகும்போது மறுபடியும் அவர்கள் என்னை கர்த்தர் என்று அறிந்து கொள்வார்கள். இது நீதியின் வழியாக கர்த்தர் என்று அறிந்து கொள்வது. பட் ஆனால் 6:9 நீதியின் வழியா அல்ல, இது மனம் திரும்புதலின் போது. சிறையிருப்புக்கு போனதுக்கு அப்புறம் அவங்க எந்த மாதிரி இந்த விக்கிரகங்களுக்கு பின்னாடி போய் கர்த்தருடைய இருதயத்தை மனமடிவானேன் அப்படின்னு போட்டிருக்கீங்க தமிழ்ல. பட் ஆக்சுவலி இப்ரேய வார்த்தை கிட்டத்தட்ட புரோக்கன் ஹார்ட். எந்த அளவுக்கு கர்த்தருடைய இருதயத்தை அவங்க உடைச்சிருப்பாங்க அப்படின்றத அவங்க நினைச்சு பார்ப்பாங்க. இது இன்னொரு விதமா கர்த்தரை தெரிஞ்சுக்கக்கூடியது. இது அந்த இளையகுமாரன் போல லூக்கா 15 போயிடுறான். அவன் எப்ப தன்னுடைய தகப்பனை தெரிஞ்சுக்கிட்டான்? தன்னுடைய தகப்பனோட இருக்கும்போது அல்ல. மேபி தன்னுடைய தகப்பன் ஒருவேளை அவனை கண்டிச்சிருந்தா நீதியின் தகப்பனை தெரிஞ்சுக்கிட்டு இருப்பான். தகப்பன் கிட்ட இருந்து சொத்தை வாங்கிக்கிட்டு அந்த சொத்தையெல்லாம் இழந்ததுக்கு அப்புறம் கையில எதுவுமே இல்லாத பொழுது தன் தகப்பன் வீட்டில் அப்படின்னு நினைக்கும் பொழுது எந்த அளவுக்கு என்னுடைய தகப்பனுடைய இருதயத்தை நான் உடைச்சிருப்பேன். ரைட்? ஸோ நம்மளுடைய கர்த்தர் அந்த மாதிரியான கர்த்தர், மனமடிவான கர்த்தர் நம்மளுடைய பாவங்களின் நிமித்தமாக. இது ஒரு ஹியூமன் லாங்குவேஜ், மனுஷன் படக்கூடிய வேதனையை போல எழுதப்பட்டிருக்கிறது. ஸோ அந்த வேதனை நமக்கு இருந்தா கர்த்தருடைய வேதனை புரியறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது எப்படி சொல்றதுன்னா, ஒசியா இந்த வேதனையை புரிஞ்சுக்கிட்டு இருந்திருப்பான். அந்த தீர்க்கதரிசி ஒரு ஸ்திரிய விவாகம் பண்ணி அந்த ஸ்திரீ அவனை விட்டு போய் மற்றவர்களோடு இருக்கும் பொழுது எந்த அளவுக்கு ஒசியாவினுடைய மனம் உடைந்து போயிருக்கும். அந்த அளவுக்கு கர்த்தருடைய இருதயம் நம்மளுடைய பாவங்களின் நிமித்தமாக நொறுக்கப்பட்டது. பட் ஆனால் அதோடு அவர் நிற்கலையே, நமக்காக இறங்கி சிலுவையில மரித்து நமக்கு ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார். என்னைக்கு நம்ம இந்த மாதிரி கர்த்தரை நினைத்து மனம் திரும்புகிறோமோ, அந்த லூக்கா 15 சொல்றது, ரட்சிக்கப்படும் பொழுது பரலோகத்துல தூதர்களுக்கு அநேக கொண்டாட்டம் இருக்கு அப்படின்னு சொல்லி. இதுதான் நம்மளுடைய கர்த்தர். நாம் சத்துருக்களை இருக்கையில் நமக்காக மரித்தவர். ஆமேன். தேங்க்யூ.